இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே இருக்கிற ஒரு முக்கியமான டைப் அதுதான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் அதுவே திரும்ப திரும்ப அதை வந்து கால் பண்ணுதுன்னா அதுதான் வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. லைக் டெஃப் டெமோன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு பிரிண்ட் லோன் தரேன். மறுபடியும் அதுக்குள்ளேயே நான் வந்து டெமோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னா அதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இது இன்ஃபினிட்டி லூப்பில் போகும். ஏன்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷன் டெர்மினேட் ஆகிறதுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸும் நான் தரல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்ததுன்னா பிரேக் ஆர் பாஸ் நான் தரேன். பாஸ் ரிட்டர்ன் தரேன். ரிட்டர்ன் ஒன்னு நான் தரேன். எல்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணலாம். எக்ஸ் இங்கே எக்ஸ் இனிஷியலாக எக்ஸ் மைனஸ் ஒன் போயிட்டே இருக்கட்டும். நான் டெமோ நான் கால் பண்ணுறேன். டெமோவில் வந்து நான் இப்போதைக்கு ஃபைன் தந்து ரன் பண்ணுறேன்னா பாருங்கள் ரிகர்சிவாக 4 வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது 5 இருக்குது. 5 உள்ள போகுது. எக்ஸ் 5 செக் பண்ணுது. இல்லை அப்போனா இந்த ஹலோ பிரிண்ட் ஆகிட்டு 5 மைனஸ் 1 4 ஆகுது. இப்போ 4 மறுபடியும் கால் ஆகுது. 4 உள்ளே போயிட்டு செக் ஆகுது. 4 வந்து 1 கிடையாது. இது ஹலோ பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி ரிகர்சிவாக உங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. லூப் மாதிரி தான் இதுவும், பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட நான் உனக்கு சொல்கிறேன். ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, ரிகர்ஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபேக்டோரியல்னா என்ன? லைக் இப்போ வந்து 5 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்போன்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இதான் 5 ஃபேக்டோரியல். அரௌண்ட் 125 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அதை வந்து ரிகர்ஷனில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து டெஃப் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபேக்டோரியல்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள வந்து எக்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பேஸ் கண்டிஷன் கொடுத்தாதான் இந்த இது வந்து இன்ஃபினிட்டி லூப். பேஸ் கண்டிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி லூப் போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பேஸ் கண்டிஷன் தரும். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்ததுன்னா ரிட்டர்ன் 1. எல்ஸ் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ரிகர்சிவாக கால் பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஃபேக்டோரியல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இதை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம இதை செக் பண்ணலாம். ஃபேக்டோரியலை கால் பண்ணுறான். உள்ள நான் 5 அனுப்புகிறேன். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இது ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம எதுவும் பிரிண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நான் ஒரு இதில் அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். சின்னு ஒரு இதில் அசைன் பண்ணிட்டு நான் இப்போ சியை பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள் 120ன்னு வந்துருச்சு. சாரி 120 125 கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக்டோரியல் 3 வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 3
நம்ம வந்து கால் பண்ணோம். கால் பண்ணப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. 3 இல்லை, ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ எல்ஸ் படி 3 இன்ட்டு மறுபடியும் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் என்ன 2. ஸோ 2. இப்போ அடுத்து மறுபடியும் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. 3 இன்ட்டு ஆல்ரெடி 3 இன்ட்டு இருக்குது. இப்போ வந்து 2 பாஸ் ஆகிறதுனால 2 வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ எல்ஸ் படி மறுபடியும் 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 மைனஸ் 1 என்ன 1 வருது. மறுபடியும் இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இப்போ 1 வந்துருச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணிருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இருக்கும். அதோட ஆன்சர் வந்து 6. ஸோ கடைசியாக 6 வந்து ரிட்டர்ன் ஆகும். இங்கே ரிட்டர்ன் ஆகி இங்கே சியில் வந்து அது அசைன் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ரிகர்ஷன் ஃபங்க்ஷனோட டெப்த் வந்து 1000 ரிகர்ஷன்ஸ் வரையும் போகும். அதுக்கு மேலே வந்து பைத்தானில் போகாது. ஏன்னா ரிகர்ஷன் எரர் அடிக்கும். ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு டெஃப் ரிகர்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். எக்ஸ் பிரிண்ட் ஹலோ கொடுத்து மறுபடியும் ரிக்கரை கால் பண்ணுறேன். ரிக்கர் கால் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் 1 தரேன். நான் ரிக்கரை கால் பண்ணுறேன். ரிக்கர் 1 தந்துட்டு இப்போ நான் ரன் பண்ணனா வெயிட் பண்ணுங்க, ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் எக்ஸீடட்னு நமக்கு வந்துருச்சு. ஏன்னா 996 டைம்ஸ் வந்து இது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ க்ளோசர் டு 1000 வரையும் இது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது, எரர் அடிக்கும், ரிகர்ஷன் எரர் வரும். இதான் ரிகர்ஷன்.